கடந்த 7.5 வருடங்களாக ஒரு இருள் தன்மையில் இருந்து வந்த ஒரு குகைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுவேன். கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி சாதகமாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல விதமான பலன்களை செய்வார். வேலை கிடைச்சிடும், தொழில் நிரந்தரமாயிடும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட கையேந்தி வாழ்ந்த நிலைமை மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி வரும். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனி பயிற்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனி பயிற்சியில் நிச்சயமாக இருக்கும். சனி பயிற்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி, அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில் இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும் பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது
போகுது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் ஒன்று கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான். சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 90 மார்க் கொடுப்பேன். சூப்பராக இருக்கும். 7.5 சனி முடிய போகுது. கடந்த 7.5 வருடங்களாக ஒரு இருள் தன்மையில் இருந்து வந்த ஒரு குகைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுவேன். கடந்த 7 வருஷமாக இருட்டுக்குள்ளே குகைக்குள்ளே எந்த பக்கம் வாசல் இருக்குது, எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியாமல் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தூரத்தில் ஒரு சூரிய வெளிச்சம், ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் அடாடா வெளியே வந்துட்டோம்டா, அந்த இது இப்படியே போனால் நடந்து போனால் குகையை விட்டு வெளியே போயிடலாம்டா அப்படின்னு தைரியம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மை இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு வரப்போகுது. 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் பாருங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்லாம் செத்து பிழைச்சிங்க. அதுவும் 30 வயதில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் எதுவுமே ஒரு அளவுக்கு கடுமையான சோதனைகள்லாம் இருந்தது இல்லையா? போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, தப்பிச்சிங்க. எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய 7.5 சனி என்கின்ற 7.5 வருஷம் உங்களை வாட்டி வதைத்த ஒரு அரக்கன் அப்படியே வெளியே போகிறார். 3ஆம் இடத்துல சனி வரார். அதே நேரத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி சாதகமாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல விதமான பலன்களை செய்வார். இதுவரைக்கும் என்ன உங்களுக்கு தேவையோ, என்ன உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் கிடைக்க செய்யக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த 2 வருஷத்தில் கிடைச்சிரும். வேலை கிடைச்சிரும், தொழில் நிரந்தரமாயிடும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், குடும்பம் அமையும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், சண்டை சச்சரவுகள் விலகும், சொந்த ஊருக்கு போக முடியும், வெளிநாட்டிலிருந்து இங்கே வர முடியும், இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போக முடியும், வீடு கட்ட முடியும், கட்டிய வீடை பாதுகாக்க முடியும். அடமானம் வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், சொந்தக்காரன் நான் நம்பினேன், அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், ஃப்ரெண்டு காலவாரிட்டு போயிட்டான், இப்படி ஆகி போயிட்டான், 10 வருஷம் கூட தீராத பெரிய கடன் வந்து போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, ஹெல்த் இஷ்யூஸ், அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. இவ்வளத்துக்கும் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல மாறக்கூடிய சனியின் மூலமாக வரும். இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட கையேந்தி வாழ்ந்த நிலைமை மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி வரும். உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த 2020, 21, 22 தூங்காமல் இருந்தீங்க. அந்த அளவுக்கு கடுமையான மன அழுத்தம், அந்த மன அழுத்தம்லாம் அப்படியே படிப்படியாக விலகி எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் பிறந்து ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய தன்மைகள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பொண்டாட்டி நல்லா இருக்கும், புருஷன் நல்லா இருப்பார், பிள்ளைங்க நல்லா இருக்கும், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், பிள்ளைங்க கேட்கக்கூடிய கல்வியை கொடுக்க முடியும், வேலை வாங்கி கொடுக்க முடியும். மங்களகரமான குடும்பத்தில் அவ்வளவு விஷயங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருமே இளைஞர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய 90% நற்பலன்கள் நடக்கக்கூடிய சூப்பரான சனி பயிற்சிங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி.